திருமணமாகும் பெண்களுக்கு அண்ணன் சீர் என்ற பெயரில் 8 கிராம் தங்க நாணயம் பட்டுப்புடவை வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் மரிய வில்சன் புதிய பெயரிலான திட்டங்கள் மற்றும் அதற்கான நிதிகள் குறித்து அறிவித்தார். குறிப்பாக அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியுடன் கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான விலையில்லா லேப்டாப் திட்டம் 2000 கோடி ரூபாயில் வெற்றி மடிக்கணினி என்ற பெயரில் செயல்படுத்தப்பட உள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விளையாட்டு பாடவேளை நாள்தோறும் 1 மணி நேரம் இடம்பெறும் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 125 நாட்களை நிறைவு செய்த நலிவுற்ற குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என குறிப்பிட்டார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு அரசு வழங்கும். ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் வெற்றி வீடு திட்டம் என்ற பெயரில் கூரை வீட்டு குடும்பங்களுக்கான அலகு தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கருவுற்ற பெண்களுக்கான தாய் கேர் சேவைக்காகவும் உதவி மையங்கள் அமைக்கவும் 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆலம் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் தாய்மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ரேஷன் கடைகளில் பாக்கெட் கோதுமை மாவு விநியோகம் செய்ய 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் கீழ் நலிவுற்ற கைம்பெண், ஆதரவற்ற பெண், திருநர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கால்நடைகள் காப்போம் என்ற கால்நடை காப்பீட்டு திட்டத்திற்கு 31 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் 10,000 தகுதியான பெண்களுக்கு இலவச கறவை மாடுகள் வழங்கப்படும் என்றும் அதற்கு 57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதேபோன்று அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீடு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படுவதாக அமைச்சர் அறிவித்தார். இதேபோன்று குறிப்பிட்ட நோய்களுக்கு 12 லட்சம் ரூபாயும் அரிய நோய்களுக்கு 15 லட்சம் ரூபாயும் காப்பீடு வழங்கப்படும் என்றும் இதற்கு 838 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குடியிருப்புகளில் EV சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க அரசு மானியம் வழங்கப்படும் என்றும் அதற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் 5 ஆண்டுகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் 20,000 பொது EV சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பிரத்யேக செயற்கை நுண்ணறிவு நகரம் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. AI பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், செமிகண்டக்டர் சோதனை ஆய்வகம், AI குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சிக்கான ஒருங்கிணைந்த மையம் ஆகியவற்றை உள்ளடக்கிய செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழிகற்றல் என்ற புதிய தொழிற்பிரிவு தொடங்கப்பட உள்ளதாகவும் இதற்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை உருவாக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் அடங்கிய நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளிக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் அறிவித்தார். 2031ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனித வளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது.
சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு தனித்த கவனம் செலுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் உலகத்தரத்தில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும், குழந்தைகள் ஆனந்த குளியலில் ஈடுபடுவதையும், அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதையும் அரசு உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் மைஓம் திட்டம் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இளைஞர்களும் தங்களது வருமானத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான குடியிருப்புகளை எளிதில் பெற நிலை உருவாக்கப்படும். சென்னைக்கு 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை முழுவதும் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் பொருத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். விமான நிலையம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பட்டாபிராம், பூந்தமல்லி, சுங்குவார்சத்திரம் ஆகிய புதிய மெட்ரோ வழித்தடங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை பிராட்வேயில் 1375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 நீதிமன்றங்களுடன் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வறுமையை ஒழித்து $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைவதற்கான தெளிவான திசையை தமிழ்நாடு பட்ஜெட் காட்டுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம், மாதிரி பள்ளிகள், வெற்றி மடிக்கணினி திட்டம் உள்ளிட்டவை தொலைநோக்கு முதலீடுகள் என அவர் பாராட்டியுள்ளார். அதேபோல மக்கள் நல அறிவிப்புகள் வரவேற்புக்குரியவை என தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மாணவர் விடுதி மேம்பாடு, நகர்ப்புற மேம்பாடு, மின் பகிர்மான பாதை, போக்குவரத்து ஆகியவற்றில் தனியார் மய முனைப்பு ஏற்கத்தக்கதல்ல என கூறியுள்ளார். மாணவர்களுக்கு ஹெல்மெட்டுடன் கூடிய மிதிவண்டி, வெற்றி வீடு திட்டம் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்ட விசிக தலைவர் திருமாவளவன் பாராட்டியுள்ளார். சமூக நீதித்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதே நேரம் வெற்றி எனும் பெயரை மட்டுமே கொண்ட வெற்று அறிக்கைதான் தாவேகா அரசின் நிதிநிலை அறிக்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஆக்கப்பூர்வ திட்டங்கள், நிதிச் சுமையை குறைக்கும் நடவடிக்கைகள் இல்லை என்றும் சாடியுள்ளார். பெண்களின் திருமணத்திற்காக அண்ணன் சீர் என்ற பெயரில் 1 சவரன் தங்க நாணயம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கும் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பெண்களுக்கு 8 கிராம் தங்கமும், திருமணத்திற்கு 8 கிராம் தங்கமும் பட்டுப்புடவை இந்த மாதிரி சீர்வரிசை கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் என்னன்னா ஏழைகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களால தங்கம்லாம் வாங்க முடியாது. ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். தங்கம் விலை போகிற போக்கில் எல்லாராலையும் தங்கமே யோசிக்க முடியாத நிலையில் அவங்களோட வாழ்க்கைக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பவுன் வாங்குறதா இருந்தாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் இது ஃப்ரீயாக அவங்க கொடுக்கறதுனால எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இத்திட்டத்திற்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் நேற்று காலை முதலே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு 8 மணிக்கு மேல் கனமழை பெய்தது. கோயம்பேடு, வடபழனி, வளசரவாக்கம், நெற்குன்றம், மதுரவாயில், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்குன்றம், சோடவரம், பொன்னேரி, நல்லூர், சுங்கச்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சோடவரம் பகுதியில் பெய்த கனமழையால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் மழைநீர் குடம்போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதே நேரம் கனமழையால் வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை, தேனி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளின் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றோடு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தேனி, தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. இவை தவிர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய
மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சி, கரூர், மதுரை மாவட்டங்களிலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 97 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருப்பூர் பகுதியில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 10 லட்சம் ரூபாய் லாபம் பெற்றுத் தருவதாக கூறி மோசடி கும்பல் ஒன்று 500 கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடி செய்ததாக புகார் அடைந்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த மிதுன் தாமஸ், திண்டிவனத்தைச் சேர்ந்த சங்கர் புத்திரன் ஆகியோர் இணைந்து சென்னையில் 2024ஆம் ஆண்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கினர். அதில் 1 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தினால் 10 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டி தருவோம் எனவும், அதேபோல வீடு, நிலம், கிரிப்டோ கரன்சி, கை நிறைய சம்பளத்தில் வேலை என பல வகையான ஆஃபர்களை அள்ளி வீசியதாகவும் கூறப்படுகிறது. இவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பிய நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பல லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்திய நிலையில் மிதுன் தாமஸ் மற்றும் சங்கர் புத்திரன் ஆகியோர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என கூறி பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் ஆட்சியரகத்தில் புகார் மனு அளித்தனர். 8 to 10 மடங்கு இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு 1 இயரில் 6 மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. 6 மாதம் கழிஞ்சிருச்சு, மறுபடியும் இந்த 3 மாதத்தில் தரனாங்க. அந்த 3 மாதமும் போயிடுச்சு, மறுபடியும் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சு. இந்த மோசடி சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது போல் வறட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப பொய்த்து போனதுனால விவசாய தொழிலாளர் கூலி வேலைக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. அதனால் கூலி தொழிலாளர்களுக்கும் மீனவர்களுக்கு எப்படி மீன்பிடி காலத்தில், தடை காலத்தில் எப்படி நீங்கள் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்களோ அதே போல் விவசாய தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும்னு நான் பணிவுடன் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டின் நிதிநிலை எப்படி இருக்கிறது என்று நிதிநிலை அறிக்கை விவரங்களை வைத்து விளக்குகிறார் நமது நெறியாளர் பாலவேல். தாவேக அரசினுடைய முதல் திருத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு மற்றும் பற்றாக்குறை அளவு கடந்த கால பட்ஜெட்டுகளோடு ஒப்பிடும்போது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மீள் பார்வையை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தினுடைய வரவு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த வரவு என்பது 3,50,766 கோடி ரூபாயாக இருக்கிறது. அதுவே செலவு அப்படின்னு பார்த்தோம்னா அது 4,72,585 கோடி ரூபாயாக இருக்கிறது. இந்த வரவுக்கும் செலவுக்கும் எடுக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலங்களில் இருந்து நம்ம பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டுல அது 90,430 கோடி ரூபாயாக இருந்தது. 2024-25 நிதியாண்டுல 1,01,134 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல அது உயர்ந்துச்சு. 2025-26 நிதியாண்டுல 1,24,007 கோடி அப்படிங்கிற அளவுல அது உயருது. பிறகு 2026-27 நிதியாண்டுல இப்ப 1,21,819 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவில் அந்த நிதி பற்றாக்குறை என்பது இருக்கிறது. சரி, வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த காலங்களோடு ஒப்பிடலாம். 2023-24 நிதியாண்டுல 45,121 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவில் இருந்தது. பிறகு 2024-25 நிதியாண்டுல 45,840 கோடியாக அது இருந்தது. இப்ப 2025-26 நிதியாண்டுல 69,219 கோடி அப்படிங்கிற இந்த சூழல்ல 26-27 நிதியாண்டுல அது 55,775 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல இருக்கு. சரி, மாநிலத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா லட்சம் கோடிகள்ல 10,98,768 கோடி ரூபாய் அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய கடன் அளவு. இது 2027 மார்ச்சுக்குள்ள ஓராண்டுல உத்தேசமாக எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1,77,445 கோடி ரூபாய் அளவுக்கு இது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாவேக அரசு பொறுப்பேற்ற இந்த முதல் காலாண்டு 3 மாதங்கள்ல மட்டும் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகை அப்படின்னு பார்த்தோம்னா அது 35,000 கோடி ரூபாய். கடந்த காலங்கள்ல கடன் அளவு என்னவாக இருந்தது அப்படிங்கிற அந்த ஒப்பீட்டையும் பார்த்திடலாம். 2021-22 நிதியாண்டுல 5,70,189 கோடி ரூபாய் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய கடன். 2022-23 பெரிய அளவுல உயரல, 5,77,987 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல இருந்தது. பிறகு 2023-24 நிதியாண்டுல
அது 7,26,029 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவில் உயருது. பிறகு 2024-25 நிதியாண்டில் 8,33,362 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு உயருது. இப்போ 2025-26 நிதியாண்டில், கடந்த நிதியாண்டில் அது 9,52,374 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவில் இந்த கடன் அளவு என்பது இருந்திருக்கிறது. இதுதான் இப்போ திருத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நமக்கு வருவாய் பற்றாக்குறையும் நிதி பற்றாக்குறையும் கடன் அளவும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தற்போதைய சூழலாக இருக்கிறது. விரைவு செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள நாடியம்மன் கோயிலில் மது எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டியும் நடைபெற்ற இந்த விழாவில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த திரளான பெண்கள் தென்னம்பாலைகளை குடத்தில் வைத்து அதனை சுமந்து ஊர்வலமாக வந்து கோயில் வளாகத்தை 3 முறை சுற்றி அம்மனை வழிபட்டனர். புதுக்கோட்டை கோவையில் கிரைண்டர் செயலி மூலம் அறிமுகமான மென்பொருள் நிறுவன ஊழியரை கடத்தி நகை பணம் பறித்த நெல்லையை சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சுண்டக்காமுத்தூரை சேர்ந்த சஞ்சயை கடந்த 22ஆம் தேதியன்று கிரைண்டர் செயலி மூலம் அறிமுகமான நண்பர்கள் தனியாக சந்திப்பதாக காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது சஞ்சயை கடுமையாக தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க செயின், தங்க மோதிரம் மற்றும் 5,000 ரூபாய் ரொக்கத்தை பறித்துக் கொண்டு தப்பினர். இந்த வழக்கில் நெல்லையை சேர்ந்த அத்விக், சக்தி விஜய், ராம்சுந்தர், சுடலைமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் காளியம்மன் கோயில் கொடை விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பல வகையான முளைப்பாரிகளை எடுத்து ஊர்வலமாக சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். திடீர் மாரடைப்பு போன்ற அவசர காலங்களில் துரிதமாக செயல்பட்டு உயிர்காக்கும் வகையில் சென்னை விமான நிலையத்தில் AED மருத்துவ கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஹார்ட்சேஃப் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தில் உள்ள அனைத்து முனையங்களிலும் 13 தானியங்கி AED கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. மாரடைப்பு ஏற்படும் முதல் சில நிமிடங்களிலேயே AED கருவிகள் மற்றும் CPR சிகிச்சை வாயிலாக உயிரை காக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கல்லம்பாளையம் பகுதியில் கஞ்சா சாக்லேட் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மூட்டை மூட்டையாக 30 கிலோ கஞ்சா சாக்லேட் இருந்தது தெரியவந்ததை அடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டையில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு சர்வதேச போக்குவரத்து சிக்னல் தினத்தையொட்டி காவல்துறையினர் பரிசு வழங்கினர். வாகன ஓட்டிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் பேனா, பென்சில், ரப்பர், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினர். தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு விபத்துக்களின் தீவிரத்தை சுட்டிக்காட்டி தலைக்கவசத்தை எவ்வாறு முறையாக அணிய வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நச்சுப்பாம்பை வீட்டுக்குள் விடாமல் போராடிய வளர்ப்பு நாய் ஒன்று தனது உயிரை தியாகம் செய்து உரிமையாளர்களை காப்பாற்றிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. 9 வயதான டாமி என்ற வளர்ப்பு நாய் வீட்டுக்கு வெளியே உலாவிய நச்சுப்பாம்பை கண்டதுடன் பயங்கரமாக குரைத்து விரட்ட முயற்சித்தது. பின்னர் பாம்புடன் சண்டையிட்டு கடித்துக் கொன்ற டாமி உடலில் விஷம் ஏறி பரிதாபமாக உயிரிழந்தது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் அடிமாலி கல்லார்குட்டி சாலையில் வளைவில் திரும்பிய பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த தனியார் பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. கார் கடுமையாக சேதமடைந்த போதிலும் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார்.
தான் கொல்லப்படலாம் என்ற அச்சுறுத்தல் இருந்த போதிலும் டிசம்பர் மாதம் வங்கதேசம் திரும்பவுள்ளதாக நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவித்துள்ளார். வங்கதேசத்தில் 2024ஆம் ஆண்டு வெடித்த மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் இருந்தபடி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய ஷேக் ஹசீனா தான் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்படலாம் என்றும் தனது மக்களுக்கு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை பயம் தடுக்காது என்று திட்டவட்டமாக கூறினார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள நாகநதியை தூர்வாருவதற்கான அறிவிப்பு வெளியாக வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாண் பெட்டில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியாக தான் கொடுத்தாங்க, அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக வேளாண் ஒதுக்கப்படும் நிதிகள் முழுமையாக விவசாயிகளிடம் போய் சேருவதில்லை. அதை சிறப்பு கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு இலவசம் என்ற பொருளே எதுவும் வேண்டாம், விதை, நெல், உரம் இவை மட்டும் இலவசமாக கொடுத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் சீராக அமைக்கும். முக்கிய நீராதாரமாக விளங்கக்கூடிய கமண்டல நாகநதி முழுவதுமாக முற்புதர்களும் ஆக்கிரமிப்புகளுமாக இருக்கிறது. தமிழக அரசாங்கம் வருகின்ற வேளாண் பட்ஜெட்டில் இதுக்காக தனியாக நிதி ஒதுக்கி இதை முறையாக அளவீடு செய்து இதை தூய்மை செய்து முள்புதர்கள்லாம் அகற்றி விவசாயிகளுக்கு நீராதாரத்தை பெருக்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் சேர்ந்த ஆரணி நெல்லரிசி ஆலைகள் பல ரைஸ் மில்லாம் இருக்குது. அது விவசாயத்துக்கு நிறைய நெல் போதுமான அளவுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் டைரெக்டாக சப்ளை செய்யறதுக்கு பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே இந்த ஆட்சி புதுசாக நெல் கொள்முதல் பெரிய லெவலில் பண்ணாக்கா விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்கும். தான் படித்த பள்ளியில் எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்திய நடிகர் தனுஷ் ஒவ்வொருவரும் தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. போயஸ் கார்டன்ல வீடு. எங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா? தெருவில் இருந்தா தெருவிலே தான் இருக்கணுமா? அண்மை காலமாக திரைத்துறை நட்சத்திரங்களின் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நடிகர் தனுஷின் மேடை பேச்சுக்களும் அவரது ரசிகர் மன்றத்தின் செயல்பாடுகளும் தமிழ் சினிமாவில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளன. தான் 10ஆம் வகுப்பு வரை பயின்ற சென்னை சாலி கிராமத்தில் உள்ள தாய் சத்யா பள்ளிக்கு 3 தடங்கள் கொண்ட அதிநவீன புதிய கட்டடத்தை சொந்த செலவில் கட்டிக் கொடுத்துள்ளார். இதன் திறப்பு விழாவில் தனது குடும்பத்தினர் மற்றும் பழைய பள்ளி நண்பர்களுடன் கலந்து கொண்டார் தனுஷ். பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்த தனுஷை மாணவர்கள் உற்சாக முழக்கங்களுடன் வரவேற்றனர். பள்ளி வளாகத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலைக்கு மலர்தூவி நடிகர் தனுஷ் மரியாதை செலுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்ற தனுஷ் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தனுஷ் தாய்மொழியை நேசிக்க வேண்டியதன் அவசியத்தை மாணவர்களுக்கு நிகழ்ச்சியுடன் எடுத்துரைத்தார். முன்னாடிலாம் நான் இங்க படிக்கும்போது இங்கிலீஷ் சரியா வராது, தப்பா இங்கிலீஷ் பேசுவோம், வைடிடி வெண்ட் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருந்தேன் நானெல்லாம். ஆனா தமிழ் நல்லா வரும். இப்போ அப்படியே மாறி போச்சு. நான் வெளில மீட் பண்ணுறேன், 10ல் 8 பேருக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியல. இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, ஆனால் தமிழ் எழுத தெரியல, படிக்க தெரியல. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது. பெல்ஜியமில் ஷூட்டிங். அங்கே எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா நம்ம கேட்கும்போது நான் தெரியும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஏன்னா பொதுவாக இங்கிலீஷ் ஒருத்தருக்கு தெரியலன்னா தான் கிண்டல் பண்ணுவாங்க. தெரியுதுன்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் மதர் டங் தானே தெரியணும், பட் இங்கிலீஷ் ஒரு போனஸ் தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அவங்கலாம் பார்க்குறாங்க. உங்களுடைய தாய்மொழி தான் உங்களுக்கு முதல்ல தெரியணும். உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் முதல்ல எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். இப்பள்ளியின் பிற கட்டடங்களையும் சீரமைத்து கூடுதல் கட்டடங்களை கட்டித்தருவதாக உறுதியளித்துள்ள தனுஷ் இந்த நற்பணி அவரது கௌரவத்தையும் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கையும் மேலும் உயர்த்தியுள்ளது. காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
சிவகங்கை மாவட்டம் பைரவன்பட்டி காலபைரவர் கோயிலில் மகா பைரவ யாகம் நடைபெற்றது. ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி விழா மகா பைரவ யாகத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை காட்டப்பட்டது. யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் குடத்திற்கு அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபம், கும்ப தீபம், நாகதீபம், ஒற்றை தீபம் மற்றும் கற்பூர தீபம் உட்பட பல்வேறு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கடற்கரை பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொட்டல்பாடு பகுதிக்கு மாற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பொருட்களை வாகனத்தில் ஏற்றி வேறு இடத்திற்கு அனுப்ப முயற்சித்தபோது அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து வாகனங்களை முற்றுகையிட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடற்கரை பகுதியிலேயே தொடர்ந்து இயங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அமைந்துள்ள ஸ்நேகவல்லியம்மன் சமேத ஆதிரத்தினேஸ்வரர் ஆலய ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முதல் நாளான நேற்று சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்நேகவல்லியம்மன் வீதி உலா வந்தார். வீதி உலாவின் போது வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவையில் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவிக்கு உதவுவது போல் நடித்து பாலியல் தொல்லை அளித்த காவலர் கைது செய்யப்பட்டார். பொள்ளாச்சியிலிருந்து கோவை செல்லும் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவிக்கு காவலர் சீருடையில் இருந்தவர் உதவுவது போல் நடித்து பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் திருப்பூரை சேர்ந்த மணிவேந்தன் கைது செய்யப்பட்டார். அவர் போத்தனூர் காவல் ஆய்வாளரின் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்தது தெரியவந்துள்ளது. காவலர் மணிவேந்தன் மீது பாலியல் சீண்டல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை குன்றத்தூர் அருகே வட மாநிலங்களில் இருந்து அஞ்சல் துறை மூலமாக கஞ்சா கடத்தி வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அவர்கள் ஒடிசா மாநிலத்தில் தங்கியிருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரயில் மூலம் எடுத்து வந்தால் சிக்கிக் கொள்வோம் என்பதற்காக அஞ்சல் துறை மூலமாக பெட்டிகளில் கஞ்சாவை பார்சலாக பல்லாவரத்திற்கு அனுப்பியுள்ளனர். மேலும் வாசனை வராமல் இருப்பதற்காக கஞ்சா பார்சல் அனுப்பும் பெட்டிகளின் மீது மஞ்சள் தூளை தடவி அனுப்பியதும் தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து மொத்தம் 156 கிலோ கஞ்சா மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மருதமலை வனப்பகுதி அருகே கருஞ்சிறுத்தையின் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை காலமாக இந்த கருஞ்சிறுத்தை அப்பகுதியில் உலவி வருவதாக கூறப்படுகிறது. வனத்துறையினர் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் எனவும், கருஞ்சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக நீதிமன்ற ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆவடியில் உள்ள காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் பெண் காவலர் ஒருவர் வழக்கு சம்பந்தமாக பூந்தமல்லி நீதிமன்றத்திற்கு அடிக்கடி சென்று வந்ததாக தெரிகிறது. அப்போது பெண் காவலரிடம் அங்கிருந்த நீதிமன்ற ஊழியர் அருள்தாஸ் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்ய நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் அருள்தாஸ் தலைமறைவானதால் வலைவீசி தேடி வருகின்றனர். ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்திற்கு வரும் 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மிருணாளினி உத்தரவிட்டுள்ளார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாளான ஆடி திருவாதிரை நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி வரும் 10ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி திருவாதிரை விழா நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ள ஆட்சியர், விடுமுறையை ஈடு செய்ய வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை பணிநாளாக செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தின் 444ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. 10ஆம் நாள் திருவிழாவான நேற்று பனிமய மாதாவின் சொரூப பவனி நடைபெற்றது. அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர்.
மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான சிறப்பு மலை ரயில் சேவை மேலும் 2 மாத காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலம் ஏராளமான பயணிகள் மலைப்பகுதியில் உள்ள இயற்கை எழில் காட்சிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். சிறப்பு மலை ரயிலுக்கு சுற்றுலா பயணிகளிடையே நல்ல வரவேற்பு காணப்படுவதால் தற்போது மேலும் 2 மாதங்களுக்கு ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு சுற்றுலா பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு சனி மற்றும் திங்கட்கிழமைகளிலும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது.